ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொட்டுக்கடலையில் மில்க் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பொட்டுக்கடலையை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும், ரொம்ப கருக வேண்டாம். இப்போ அதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அதை மாற்றிட்டு அது கூட 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பொடியாக அரைச்சதுக்கப்புறமா காய்ச்சி ஆறின பாலை உள்ளே சேர்த்து இதை மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா விஸ்கர் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். இப்போது பேனில் காய்ச்சி ஆறின பாலை மறுபடி சூடு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ இது நல்லா திக்காகி வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதுலேயே 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கிளற ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா கிண்டி விடணும். வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கட்டியாக வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எல்லா பக்கமும் நெய் தடவி வச்சுருக்கிற கிளாஸ் கண்டெய்னரில் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மேலே கொஞ்சம் நெய் சேர்த்து அப்படியே அதை ஆற விட்டுறணும். நல்லா ஆறணும். 1 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே ஒரு தட்டில் தட்டி கட் பண்ணால் ஈஸியாக அழகாக வரும். இல்லைனா அப்படியேனாலும் சாப்பிட்லாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் உடச்ச ஆல்மண்டை சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதை நம்ம கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இன்னொரு பிளேட்டில் தட்டி சுவையான பொட்டுக்கடலை மில்க் ஸ்வீட் ரெடி.